ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். அது முக்கியமான எதுக்கான முத்திரை அப்படின்னா அலர்ஜி. தமிழில் அழகாக ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் இருக்குது டஸ்ட் அலர்ஜி. இந்த டஸ்ட் அலர்ஜிக்காக டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், அலோபதி டாக்டர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்காம, நீ இந்தியாவில் இருந்தனா உனக்கு இந்த டஸ்ட் வந்து தான் இருக்கும், அதுக்கு நீ ப்ரொடெக்ஷன் பண்ணி மாஸ்க் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போ, மாத்திரலாம் தேவை கிடையாது, ஸோ மாஸ்க் போட்டுக்கிட்டு டஸ்ட் வராது அப்படின்ட்டாரு. மறுபடியும் இதை வருது அப்படின்னா நீ இந்த நாட்டை விட்டு போயிடு, இந்தியாவை விட்டு போயிட்டேன்னா உனக்கு வந்து இந்த அலர்ஜி உன்னை விட்டு போயிடும். நீ வேணால் சுவிட்சர்லாண்டில் போய் இருந்து பாரு, இல்லைன்னா ஃப்ரான்ஸுக்கு போயிடு, இல்லைன்னா வேறு ஊர் முதல்ல இந்தியாவில் இருக்காத, நீ போயிட்டேன்னா இந்த பிரச்சனையே தீர்ந்துடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ஸோ வேறு வழி இல்லை, அதுக்கு நம்ம நாட்டை விட்டு போக முடியுமா? முடியாது. ஸோ இங்கே தான் இருந்தாகணும். அதுக்காக முயற்சிகளில் ஈடுபடும் போது எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பலன் என்னென்னா, இந்த முத்திரைகள் தான். அது என்ன முத்திரைன்னா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அலர்ஜினா பலவிதமான அலர்ஜிகள் இருக்குது. சில பேருக்கு இது சாப்பிட்டா அலர்ஜி வரும். அது எந்த மாதிரி அலர்ஜியாக இருந்தாலும், டஸ்ட் அலர்ஜி மட்டும் கிடையாது, எல்லா அலர்ஜியும். என்ன முத்திரைகள்னால் அதாவது முதல் முத்திரை என்னென்னா பிரம்மர முத்திரை, அடுத்தது பிராங்கியல் முத்திரா, அதுக்கு பிறகு லிங்க முத்திரை, அதுக்கு பிறகு சங்கு முத்திரை. மறுபடியும் சொல்கிறேன், பிரம்மர முத்திரை, பிராங்கியல் முத்திரா, லிங்க முத்திரை, சங்கு முத்திரை. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 4 முத்திரையையும் நீங்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா அலர்ஜியிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடலாம். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முழுமையான அலர்ஜியிலேருந்து வெளியே வந்துடலாம். ஒரு 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். அலர்ஜி நல்லா குறையிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் வருது அப்படின்னா இன்னொரு 48 நாள் தொடரலாம். அதுக்கு பிறகு அதிகபட்சம் 90 நாள் தொடரலாம். அதுக்கப்புறம் தேவை கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு தடவை எந்த முத்திரைகள் செய்தாலும் ஒரு பிரச்சனைக்காக செய்கிறோன்னா, செஞ்சு முடித்த பிறகு அது உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் செய்கிற முத்திரையை நிறுத்திடணும். இதை பற்றி இந்த முத்திரைகளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு முத்திரைக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகா முத்ரா அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதில் போய் எல்லா முத்திரைகளை பற்றி நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த முத்திரைகள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது வெறும் இதுக்காக மட்டும் இல்லாமல் அந்த முத்திரை பண்ணுறது தான் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிசீஸை பற்றி நிறைய முத்திரைகளும் நான் போட்டிருக்கேன், டிசீஸ் யோகா முத்ரான்னு. ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை இந்த மாதிரி மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.